ஸோ உங்களுக்கே தெரியும் நான் வந்து கிட் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதோடைய நோட்ஸ் எல்லாமே கிட்டில் இருக்கும். ஸோ லினக்ஸ் cd e17 regex and find. ஸோ tmux வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ tmux -new yes regex. ஸோ ஸ்பிட் பண்ணிக்கிறேன். நான் நோட்ஸ் அப்படியே பேரலாக அங்கே என்டர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து எக்ஸ்போர்ட் PS1 சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஒருத்தர் கேட்டிருந்தார் ப்ரீவியஸ் வீடியோவில் ப்ராம்ப்ட் எப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னு. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலாக PS1க்கு நீங்கள் வந்து எந்த ஒரு வேல்யூ கொடுத்தாலும் அந்த பர்டிகுலர் வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங்கு தான் உங்களுடைய ப்ராம்ப்டாக இருக்கும். ஸோ clear. ஸோ vim notes.txt. ஸோ ஃபைண்ட் கமெண்ட். ஸோ இப்போ வந்து என்னுடைய கிட் ரெப்போவில் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ எல்எஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபைண்ட் கமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கமெண்ட். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக இதோடைய மேன் பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக டெப்த்தாக இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறது ரொம்ப மினிமம். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக நல்லாவே யூஸ் பண்ணலாம் இந்த கமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ ஃபைண்ட் கமெண்டை வச்சு நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து தேடலாம். அதாவது லினக்ஸ் ஃபைல் சிஸ்டமில் எந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலும் டார்கெட் பண்ணி நாம் வந்து சர்ச் பண்ணலாம். அதாவது லொக்கேட் பண்ணலாம், ஜஸ்ட் லைக் லொக்கேட் கமெண்ட். ஆனால் இது வந்து லொக்கேட்டோடைய கொஞ்சம் ரொம்பவே அட்வான்ஸ்டான கமெண்ட் இது. ஸோ ஃபைண்ட் கமெண்ட் வந்து ஃபைண்ட். ஸோ நீங்கள் வந்து மேன் பேஜஸ் பார்க்குறதுக்கு மேன் ஆஃப் ஃபைண்ட். ஸோ இந்த ஃபைண்ட் கமெண்ட் வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் ஐநோடு பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ஃபைல் அட்ரிபியூட்ஸ். ஸோ இந்த ஃபைண்ட் கமெண்ட் வந்து என்ன பண்ணோன்னா உங்களுடைய சின்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஐநோடில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு ஃபைல்ஸை வந்து சர்ச் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபைண்ட் வந்து நிறைய பேர் இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சின்டாக்ஸ், இது வந்து டிஃபிகல்ட்டான கமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேரும் ப்ரைவேட்டாக டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு சிம்பிளான சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறதுனா ஃபைண்ட். ஸோ ஃபைண்டுக்கு வந்து ஒரு சிம்பிள் சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பாத். ஸோ ஃபைண்டுக்கு ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத். இதை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது எந்த லொக்கேஷனில் வந்து நீங்கள் வந்து தேடணும், அதாவது எந்த பர்டிகுலர் டைரக்டரிஸில் வந்து நீங்கள் வந்து தேடணும், அது பாத். இதுக்கப்புறமா வருது வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா. ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா. இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா கொடுப்பீங்க. அதாவது இந்த பாத்தில் இந்த பர்டிகுலர் க்ரைட்டீரியாவுக்கு ஏதாச்சும் ஃபைல்ஸ் மீட் ஆகுதா, அப்படி மீட் ஆச்சுன்னா நாம் வந்து அதை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம், இல்லைனா இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து செலெக்ஷன் க்ரைட்டீரியா சூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆக்ஷனை வந்து நீங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ஆக்ஷனை வந்து ஒரு ஆக்சுவல் லினக்ஸ் கமாண்ட். ஸோ ஃபைண்ட் ஆன ஃபைல்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஆக்சுவல் கமாண்டை வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த சின்டாக்ஸை ஞாபகம் வச்சிங்கனாலே நீங்கள் வந்து ஒரு ஃபைண்ட் கமாண்டோடைய ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சிம்பிள் ஃபைல் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறேன். டச் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், சைபர் பிளாக் ஹோல். ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் கேஸ் அண்ட் அப்பர் கேஸ், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு சப்செக்ஷன் ஆஃப் தி ஃபைண்ட் கமாண்டில் நாம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபைண்டிங் ஃபைல்ஸ். கண்டிப்பாக ஃபைண்டிங் ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ். ஸோ ஒரு ஃபைலில் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத் வேணும், அப்புறமா செலெக்ஷன் க்ரைட்டீரியா வேணும். ஸோ நான் வந்து என்னுடைய கரண்ட் டைரக்டரியில் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து பாத். அதுக்கப்புறமா என்னுடைய செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து நான் வந்து நேமை வச்சு கண்டுபிடிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் கமாண்டுக்கு எல்லா ஆர்குமெண்ட்ஸும் ஒரு ஹைஃபன் மூலியமாக தான் போகும். நிறைய கமெண்ட்ஸ்க்கு வேறு ஒரு டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் போகும். யூஸ்வலாக லினக்ஸ் கமெண்ட்ஸில் ஒரு பெரிய ஆப்ஷன்னாலே டபுள் டேஷ் இருக்கும். ஒரு சின்ன ஆப்ஷனுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து ஐஃபன், ஒரு சிங்கிள் ஐஃபன் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ஃபைண்ட் கமெண்ட்க்கு சின்டாக்ஸே வேறு. ஸோ சிங்கிள் ஹைஃபனுக்கு நீங்கள் வந்து பிக்கர் நேம் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து சைபர் பிளாக் ஹோல் அப்படிங்கிற ஃபைலை வந்து கரண்ட் டைரக்டரியில் சர்ச் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து என்னுடைய ப்ரீவியஸ் டைரக்டரிக்கு போகிறேன். ஸோ cd ... ஸோ மறுபடியும் நான் என்னுடைய ப்ரீவியஸ் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்குதுன்னு காட்டுது. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து
பாத்தில் வந்து கரண்ட் டைரக்டரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபைண்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அதுக்குள்ளே இருக்கிற சப்டைரக்டரிஸில் இருக்கிற ஃபைல் நேமை கூட தேடி ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பை டிஃபால்ட்டாக ஆக்ஷன் வந்து நாங்கள் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணல. நான் வந்து வெறும் பாத் அண்ட் செலெக்ஷன் க்ரைட்டீரியா தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஆக்ஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ணல. பை டிஃபால்ட்டாக ஃபைண்டோடைய ஆக்ஷன் வந்து -print. ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து பை டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஷார்ட் ஹேண்ட். நீங்கள் வந்து பிரிண்ட் யூஸ் பண்ணலனாலும் பை டிஃபால்ட்டாக ஃபைண்டோடைய ஆக்ஷன் வந்து பிரிண்ட். ஸோ அதனால தான் நம்ம வந்து அவுட்புட் வந்து பார்க்குறோம். ஸோ இப்படி தான் ஃபைண்ட் கமாண்ட் வந்து ரன் ஆகுது. ஒரு பர்டிகுலர் நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு ரிகர்சிவாக இந்த பாத்தில் நாம் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோமோ ரிகர்சிவாக சப்டைரக்டரிஸில் போய் சர்ச் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேபிட்டல் C கொடுக்குறேன் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் C வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இது தான் ஆக்சுவலாக பிரச்சனையே. ஃபைண்ட் கமாண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கேஸ் சென்சிட்டிவான சர்ச். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக சர்ச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து சில சமயம் கேஸ் இன்சென்சிட்டிவாக சர்ச் பண்ணணும். அதாவது கேபிட்டலாக இருக்கட்டும் இல்லை லோவர் கேஸான இருக்கட்டும். ஸோ நான் வந்து அதை வந்து கேப்சர் பண்ணணும்னா ஸோ கேஸ் இன்சென்சிட்டிவ் சர்ச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் சியும் ரிட்டன் இருக்குது, கேபிட்டல் சியும் ரிட்டன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஃபைல் வந்து நான் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா CD E17. நான் வந்து ஒரு சிம்பிள் டைரக்டரியை க்ரியேட் பண்ணுறேன், mkdir cyber. ஸோ கிளியர் பண்ணுறேன். ஸோ நேம் சர்ச் பார்த்தாச்சு. நேமுக்கு வந்து நான் வந்து -நேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். கேஸ் இன்சென்சிட்டிவ். ஸோ இதுக்கு வந்து iName யூஸ் பண்ணோன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து டைரக்டரிஸ் எப்படி சர்ச் பண்ணுவீங்க? நான் வந்து இப்போ வந்து ஃபைல்ஸை தான் சர்ச் பண்ணேன். ஒரு நார்மல் ரெகுலர் ஃபைல்ஸ் ஆக்சுவலாக க்ளியராக சொல்லணுன்னா நான் வந்து ஆக்சுவலாக டைரக்டரியை சர்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபைண்ட் iName, ஆனால் இன்னொரு செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் டைப். ஸோ -type D ஏன்னா நான் வந்து டைரக்டரிஸை வந்து சர்ச் பண்ணணும். ஆக்சுவலாக சைபர் பிளாக் ஹோல் அப்படிங்கிற டைரக்டரியில் சைபர் மட்டும்தான் நாம் வந்து க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் இங்கே வந்து சைபர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் வந்து பிரிண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து டைப் D யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டைப் D யூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ டைப் D எடுத்துறேன், அப்பயும் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ பை டிஃபால்ட்டாக ஸோ ஃபைண்ட் கமாண்ட் வந்து டைரக்டரிஸாக இருந்தாலும் ஃபைல் நேமாக இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து டைப்பை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஃபைல் ஒரு ரெகுலர் ஃபைலை மட்டும் தான் நான் வந்து பார்க்கணும், அவுட்புட்டே வரல. ஏன்னா நாம் வந்து ஒரு ரெகுலர் ஃபைலை தேடுறோம். ஆனால் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டைரக்டரி கொடுத்துருந்தோம், டைரக்டரி பிரிண்ட் ஆச்சு. டைப் ஆப்ஷன் D கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டாக டைரக்டரி பிரிண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரெகுலர் ஃபைல், ஒரு நார்மல் ஃபைல், ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா, அதாவது நான் டைரக்டரிஸ் மென்ஷன் பண்ணேன்னா, ஸோ அப்போ வந்து இந்த பர்டிகுலர் அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து வரல. ஸோ அதுக்கு தான் நாம் வந்து டைப் யூஸ் பண்ணுறோம். ஸோ டைப் இந்த பர்டிகுலர் பார்ட்டில் நம்ம வந்து டைரக்டரிஸ் பார்த்துருக்கோம், ஃபைல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை கூட நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ CD ஸோ டச் cyber black hole .txt அப்புறம் .py. ஸோ இப்போ நான் வந்து அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோடைய டெக்ஸ்ட் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், இல்லைனா .py ஃபைலை வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து சேம் கமாண்ட், பட் நான் வந்து ரெஜெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். அதனால தான் நான் வந்து ரெஜெக்ஸ் டியூட்டோரியல் எடுத்திருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ .py, அதாவது .py இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபைல் நேமாக இருந்தாலும் நான் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ iName தேவையில்லை, ஜஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ டைப் வந்து F. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா cyberblackHole.py. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எந்த கேரக்டர்ஸ் இருந்தாலும் நான் வந்து வரி பண்ணல. ஸோ அதுக்கு நான் வந்து 0 or more occurrences எத்தனை கேரக்டர்ஸ் இருந்தாலும் நாம் வந்து அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், ஆனால் .py எக்ஸ்டென்ஷனில். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஃபைலை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்மிஷன் பேஸ்ட். ஸோ ஃபைண்ட் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டான டூல். ஸோ இதை வந்து பெர்மிஷன்ஸ்
பேஸ் பண்ணி நாம் வந்து இப்போ வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெர்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ls-l cyber. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெர்மிஷன் பிட்ஸ். ஸோ இந்த பெர்மிஷன்ஸ் பிரகாரம் நாம் வந்து ஃபைண்ட் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த பெர்மிஷன் பிட்டோடைய நம்பர் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இது வந்து 644. ஸோ 644 உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு வந்து பெர்மிஷன் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். chmod 777 for cyber. ஸோ ஓகே, அந்த டைரக்டரிக்கும் இருக்கட்டும், சைபர் பிளாக் ஹோலுக்கும் இருக்கட்டும். ஸோ இந்த ரெண்டு ஃபைல்ஸுக்கு மட்டும்தான், அதாவது ஒரு டைரக்டரிக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு மட்டும்தான் 777 பெர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 777 அப்புறமா இந்த பர்டிகுலர் டைரக்டரிக்கு. ஸோ இதை மட்டும் நான் எப்படி மேட்ச் பண்ணட்டும்? ஸோ இதுக்கு வந்து ஃபைண்ட் டைப் கரண்ட் டைரக்டரி. ஸோ டைப் வந்து ஆக்சுவலாக ரெண்டும் எனக்கு வேணும். ஸோ நான் வந்து வெறும் இந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து மேட்ச் பண்ணோன்னா டைப் எஃப் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைனா எனக்கு டைரக்ட் வேணும்னா டி கொடுத்துருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு ரெண்டுமே வேணும். ஸோ ஃபைண்ட் டூ டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். இதுக்கு வந்து நான் வந்து பெர்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த பெர்மிஷன் வந்து 777 இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 777 இருக்கிற பெர்மிஷன்ஸில் இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டைரக்டரிஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதாவது ஃபைண்ட் பெர்மிஷன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பெர்ம் ஆப்ஷனை வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து முக்கியமான ஒரு ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து நெகேஷன் ஆப்ரேஷன். ஸோ நெகேஷன் வந்து ஆக்சுவலாக எங்கே வந்து அப்ளை ஆகும்னா, ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட், அதாவது இந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவுடைய ஆப்போசிட் செலெக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பெர்மிஷன் வந்து 777 கொடுத்துருக்கேன். ஸோ அதோடைய அவுட்புட் எங்கே இருக்கு? ஸோ இதோடைய ஆப்போசிட் ஃபைல்ஸ் வந்து நான் வந்து பார்க்கணும். ஸோ நெகேட். ஸோ நெகேட் பெர்ம் 777. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் 777 தவிர்த்து எல்லா ஃபைல்ஸும் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து நெகேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் யூசர் பர்மிஷனை வந்து டார்கெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெர்ம் ஒரு பர்டிகுலர் யூசர் ஆர் குரூப் ஆர் அதர்ஸ். நான் ஏற்கனவே ஃபைல் பர்மிஷன்ஸில் சொல்லியிருக்கேன். நான் வந்து யூசர் பிட்டில் வந்து ரீட் பர்மிஷன்ஸ் இருக்கணும். ஸோ ஈக்குவல் டு நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், ஈக்குவல் டு ரீட். ஆக்சுவலாக எல்லா ஃபைல்ஸுக்குமே ரீட் பர்மிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் -u இஸ் ஈக்குவல் டு ரீட் பர்மிஷன்ஸ். ஸோ அதனால் எல்லா ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பிட் இருக்கிற பெர்மிஷனை வந்து நான் வந்து பார்க்கணும். ஸோ பெர்ம் யூசருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பெர்மிஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சைபர் டைரக்டரி அண்ட் சைபர் பிளாக் ஹோல் டெக்ஸ்ட் ஃபைலுக்கு இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு நம்பரை வச்சு பெர்மிஷன் மேட்ச் பண்ணணுன்னா வெறும் பெர்ம் ஆப்ஷன் வச்சு நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ பெர்ம் நம்பர். ஸோ இது வந்து நெகேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தேன். இல்லை ஒரு பர்டிகுலர் பெர்மிஷன் உடைய யூசரோ குரூப்போ அந்த பர்டிகுலர் பெர்மிஷன் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணணுன்னா அதை வந்து நீங்கள் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ யூசர் குரூப் ஆர் அதர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பெர்மிஷன் ரீட் ரைட் ஆர் எக்ஸிக்யூட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பெர்மிஷன்ஸை வச்சு விளையாடலாம் ஃபைண்ட் கமாண்டில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட்டானது வந்து சர்ச்சிங் பேஸ்ட் ஆன் ஓனர்ஸ் அண்ட் குரூப்ஸ். பெர்மிஷன்ஸ் பார்த்தாச்சு, அதாவது ஐநோட் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ பெர்மிஷன்ஸ் வச்சு பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் வச்சு நாம் வந்து எப்படி சர்ச் பண்ணலாம். ஸோ ஃபைண்ட் users and groups. So clear. ஸோ கரண்ட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சைபர் பிளாக் ஹோலோடைய யூசர் அண்ட் குரூப் தான். ஸோ இதை வந்து நான் வந்து டெஸ்டிங்க்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ chon டெஸ்டிங் ஏன்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஏற்கனவே இந்த சிஸ்டமில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு மட்டும் நான் வந்து அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து ஓகே, நான் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் க்ளியராக இருக்கும். ஸோ chon டெஸ்டிங் எல்லாமே சேமாக இருக்கேன். sudo
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அப்படிங்கிற ஃபைல் இருக்குது. ஸோ அதோடைய குரூப் அண்ட் யூசர் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அப்படிங்கிற யூசர் நேமில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு யூசரை வந்து சைபர் பிளாக் ஹோலோடைய ஃபைல்ஸை வந்து நான் வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபைண்ட் கரண்ட் டைரக்டரி யூசர் சைபர் பிளாக் ஹோல். ஸோ இப்படி கொடுத்தான்னா இந்த கரண்ட் டைரக்டரியில் ஒரு பர்டிகுலர் ஃபைலோடைய யூசர் வந்து சைபர் பிளாக் ஹோல் ஆகிறனா அதோடைய அவுட்புட்டெல்லாம் இங்கே வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து டெஸ்டிங் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ டெஸ்டிங் உடைய ஃபைல்ஸ் வந்து நான் வந்து பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டெஸ்டிங்கோடைய ஃபைல் வந்து அவுட்புட்டில் வந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு பர்டிகுலர் யூசரோ இல்லை குரூப்போ அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூசர் அப்படிங்கிற ஆப்ஷன் பாஸ் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து குரூப் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் டெஸ்டிங் ஆக்சுவலாக நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் ஆச்சு. ஸோ நம்மளுடைய ஐநூறில் இருக்கிற நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்து பேஸ்ட் ஆன் சைஸ் அண்ட் டைம். ஸோ ஃபைண்ட் பேஸ்ட் சைஸ். ஸோ இப்போ வந்து நான் வந்து இங்கே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே 0 சைஸில் தான் இருக்கேன். ஸோ ஒரு சிம்பிளாக அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு நான் கொஞ்சம் டேட்டாவை ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, அது வேறோடைய யூசர். ஸோ cyberblackhole.txt. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். எவ்வளோ தடவை கேட்குறது, யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, வீடியோவை பார்த்துட்டு போகிறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குதே, சாரி. ஓகே, ஸோ கரண்ட் டைரக்டரியில் இருக்கிற ஃபைலோடைய கண்டென்ட்ஸ், ஃபைலோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 17 இருக்குது. ஆக்சுவலாக இதை மட்டும் நான் வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ மேபி யாரும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு சிஸ்டம் அட்மினாக இருந்திருந்தால் நீங்கள் வந்து இதை வந்து என்கவுண்டர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு ஃபைல் வந்து ஒரு எக்ஸாக்டாக 1 GB ஃபைல் இருக்குது. நான் வந்து அது வந்து எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஆனால் அது அந்த பர்டிகுலர் ஃபைலோடைய சைஸ் வந்து 1 GB. ஸோ அது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஸோ இதை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபைண்ட் சைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த சைஸ்க்கு நான் வந்து 17 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். சாரி, 17Kன்னு நினைக்கிறேன், ஆர் K. ஓகே, லோவர் கேஸ் K. எம்முக்கு மெகாபைட்ஸ் அண்ட் லோயர் எம்முக்கு MBன்னு நினைக்கிறேன். ஆர் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 10K, 10B, 17B ப்ளஸ் 10 bytes. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்சுவலாக ரொம்பவே டீட்டெயிலாக டெப்த்தாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இந்த பர்டிகுலர் நம்பர் வந்து இந்த பர்டிகுலருடைய இந்த காலமில் இருக்கிற நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக நிறைய லெட்டர்ஸ் வந்து அப்பெண்ட் பண்ணலாம். கிலோபைட்ஸ், மெகாபைட்ஸ், கிகாபைட்ஸ். ஸோ இங்கே வந்து ஏன் K வரலன்னு நினைக்கிறேன், எதுக்கு K வரலன்னு தெரியல. இது ஆக்சுவலாக WC சைபர் பிளாக் ஹோல் 17. ஓகே, 17 ப்ளஸ் 10 நோட்ஸ் தான் வருது. பைட்ஸ் ப்ளஸ் 10 bytes ப்ளஸ் 10 கிலோபைட்ஸ், மெகாபைட்ஸ், மேன் பேஜஸே பார்ப்போம். மேன் ஃபைண்ட் சைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸுக்கு வந்து அந்த நம்பர். ஸோ அந்த நம்பருக்கு அப்புறமா நீங்கள் வந்து இத்தனை கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ B ஃபார் ஓகே 512 byte blocks. ஸோ அதனால தான் அவுட்புட் வந்து வரல. ஸோ ஆக்சுவலாக நான் வந்து C ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி வரணும். C ஃபார் பைட்ஸ். ஆனால் Bயை யூஸ் பண்ணேன்னா 512 byte blocks வந்து அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ வேர்ட்ஸ் கணக்கில் வேணும்னா WK ஃபார் கிவி பைட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிவி பைட்ஸ்ன்னு இருக்குது. KIB 1024 bytes, M maybe bytes and GB bytes. ஸோ இப்போ வந்து நம்ம கமெண்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் 10C. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைபர் பிளாக் ஹோல் வந்து கண்டிப்பாக 10 bytesோடைய அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் 10C. ஸோ B கொடுத்தேன், அது ஒர்க் ஆகலை. ஏன்னா இது வந்து 512 bytesல வந்து ஒர்க் ஆகுது.
இது வந்து இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல, இப்போ தான் தெரிய வருது. ஸோ ஃபைண்ட் சைஸ். ஸோ சைஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணலன்னா மறந்து போகுது. ஸோ சைஸ் இது வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது இத்தனை பைட்ஸ்க்கு அதிகமாக இருக்கணும். ஸோ ப்ளஸ் அந்த பர்டிகுலர் ஏதாச்சும் ஒரு நம்பர் நான் வந்து 10 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தேன். இப்போ தான் நான் உங்களுக்கு சின்டாக்ஸ் பண்ணேன். C for actual number of bytes, words, bytes, kilobytes and megabytes and GB bytes. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் சைஸ் பேஸ்டை வந்து நீங்கள் வந்து மேட்ச் பண்ணலாம். ஸோ கடைசியாக நாம் வந்து பார்க்க போகிறது வந்து பேஸ்ட் ஆன் ஆக்சஸ் டைம், ஃபைண்ட் பேஸ்ட் ஆன் டைம். ஏன்னா டைமில் ஏற்கனவே நான் வந்து ஆட்ரிபியூட்ஸ் சொல்லியிருந்தேன். ஆக்சஸ் டைம் இருக்குது, மாடிஃபைட் டைம் இருக்குது, அப்புறம் சேஞ்ச் டைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டைம் வச்சு நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சஸ் டைமை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னா ஃபைண்ட் கரண்ட் டைரக்டரி, நீங்கள் வந்து ஏ டைம் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் டைம், ஸோ இந்த பர்டிகுலர் டைம் வந்து 50. ஸோ இத்தனை டேஸ்க்கு முன்னாடி ஆக்சஸ் பண்ண ஃபைல்ஸ் வந்து எனக்கு வந்து வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போது ரீசெண்ட் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ரூட் டைரக்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் உங்களுக்கு அவுட்புட் வரலாம். ரூட் டைரக்டரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மிஷினில் ட்ரை அவுட் பண்ணலாம். ஸோ ஆக்சஸ் டைம் வந்து இத்தனை டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து பார்க்கணும். ஸோ அதே மாதிரி மாடிஃபைட் டைம் வந்து இத்தனை டேஸ்க்கு முன்னாடி இருக்கணும், இல்லைனா சேஞ்ச் டைம் வந்து இத்தனை டேஸ்க்கு முன்னாடி இருக்கணும். அந்த ஃபைல்ஸை மட்டும் நான் வந்து பார்க்கணும். ஸோ அதனால தான் ஆக்சஸ் டைம், மாடிஃபைட் டைம் அண்ட் சேஞ்ச் டைம். ஸோ முக்கியமாக நான் வந்து இப்போ வந்து கடைசியாக நான் வந்து சொல்ல போகிறது என்னன்னா, இதை நான் ஹைலைட் பண்ணிடுறேன். ஏ டைம், எம் டைம் அண்ட் சி டைம். ஆக்ஷன், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஆக்ஷன். இது வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் நேம் வந்து நான் வந்து சைபர் அப்படின்னு இருக்கணும். ஃபஸ்ட் இதை வந்து பார்த்துக்கலாம். சைபர், ஆக்சுவலாக இது வந்து டைரக்ட்லி நான் வந்து சைபர் பிளாக் ஹோலுக்கு மேட்ச் பண்ணுறேன். சைபர் பிளாக் ஹோல் நான் வந்து ஐநேம் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா 2 ஃபைல்ஸ் வேணும். ஸோ இந்த பர்டிகுலர் ரிசல்ட் செட், ஆக்சுவலாக இந்த அவுட்புட்க்கு நான் வந்து ஒரு பர்டிகுலர் கமாண்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதாவது ஒரு லைனுக்கு அந்த பர்டிகுலர் கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸெக் ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஆக்சுவலாக அதுதான் ஆக்ஷன் செக்ஷன். சின்டாக்ஸை பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து இது வந்து ஆக்ஷன் செக்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆக்ஷன் செக்ஷன், ஸோ இந்த ஆக்ஷன் செக்ஷனில் தான் நாம் வந்து எக்ஸெக் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் சொல்லியிருக்கேன், அது வந்து பிரிண்ட். ஸோ இன்னொரு ஆக்ஷன் வந்து எக்ஸெக். ஸோ இந்த எக்ஸெக்கு நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் கமாண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நான் வந்து -l ஆப்ஷனை வந்து பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஃப்ளவர் பிரேசஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த ஃப்ளவர் பிரேசஸ் வந்து பைத்தனில் எப்படி பிளேஸ் ஹோல்டர்ஸ் இருக்குது, சி லாங்குவேஜஸில் எப்படி மாடுலஸ், எஸ் ஃபார் ஸ்ட்ரிங், சி ஃபார் கேரக்டர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எக்ஸெக்கு இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து ஆக்சுவலாக ரன் டைமில் வந்து இந்த இடத்துல வந்து உட்காரும். ஸோ இதுதான் இதோட சுருக்கமாக என்னால் சொல்ல முடியாது. ஸோ இதை வந்து டெர்மினேட் பண்ணோம். ஸோ அதனால் நான் வந்து செமிகோலன் கொடுக்குறேன். இந்த செமிகோலனை ஆக்சுவலாக நீங்கள் வந்து எஸ்கேப் பண்ணணும். ஏன்னா செமிகோலன் வந்து பை டிஃபால்ட்டாக லினக்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ், ஒரு கமெண்டோடைய எண்டிங் மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து செமிகோலனை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த செமிகோலன் வந்து எக்ஸெக் ஆப்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நாம் வந்து எஸ்கேப் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ls-l. ஸோ இந்த ப்ரீவியஸ் கமெண்டை பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து 2 லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் இருக்குது. ஸோ ரன் டைமில் என்னாச்சுன்னா எக்ஸெக் ls-l பொசிஷனில் இந்த ஃபஸ்ட்டு ஃபைல் வந்து இங்கே வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் கமெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் ஹோல்டரில் ரீப்ளேஸ் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சில சமயம் மேபி நீங்கள் வந்து ஒரு கேஷ் ஃபைல், டெம்ப் ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாம் டிலீட் பண்ணுறதுக்கு rm-f வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். நான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸெக் rm ஆர் ஃபோர்ஸபிளி டிலீட் பண்ணுறதுக்கு -f அந்த பர்டிகுலர் ஃபைல். ஸோ ஆக்சுவலாக டிலீட் ஆகிடுச்சு. ஸோ ls-l அந்த ஃபைல்ஸ் வந்து இல்லை. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஆக்ஷன் பார்ட்டில் எக்ஸெக்கை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளவு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஃபைண்டை வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மேக்ஸிமமாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஓகே கைஸ்,
இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் வந்து அட்வான்ஸ்டாக கிரெப், செட், ஆக்கெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு மேலே தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ.